ஸோ இந்த 2 னுடைய யூசேஜ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த ஃபாண்ட்டுடைய கலர் பிளாக்கில் இருக்குது சார். இந்த கலரை நீங்கள் மாற்றணும்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு வாங்க, ஃபாண்ட்டு கலர்னு இருக்கா, இதை கிளிக் அடிங்க. நிறைய கலர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கலர் மாறிட்டுது. அடுத்தா போல் இதை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இல்லை நிறைய கலர் இருக்குது. இதை தவிர இந்த மோர் கலர்னு கீழே இருக்கும் பாருங்கள். இப்படி தள்ளி வைக்கிறேன். இந்த கலர் நிறையா தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், தள்ளி வச்சு காமிக்கிறேன். இப்போ கலர் நிறையா இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர இதில் இருக்க கலர் பிடிக்கல சார் எனக்கு, அப்போ மோர் கலர் இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வரும். இதில் நிறைய பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மாறும். இதான் நியூ கலர் உங்கள் விருப்பத்துக்கு பண்ணுறதுக்காக. இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறி எடுத்து பாருங்கள். இப்போ இதில் ஒரு கலரை பார்க்குறேன், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மோர் கலருக்கு போங்க. இப்போ இந்த க்ரீனை கொடுக்குறேன், டார்க் க்ரீனு. இப்போ கலர் மாறியாச்சு. இதுலேயே கஸ்டம் கலர்னு இருக்குது. நீங்களும் உங்கள் கலரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போது கலர் இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். இதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் அடிச்சிங்கன்னா மோர் கலர்ஸ் வருது. இந்த இடத்துல கஸ்டம்னு இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கொண்டு கர்சரை கிளிக் அடிங்க. அப்படியே மவுஸாக கிளிக் அடிச்சிங்கன்னா வரும். இந்த பாயிண்ட்டை நகர்த்தினீங்கன்னால் புதுசாக ஒரு கலர் உருவாகும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்கும்போதெல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கலர் இங்கே உருவாகிற கலர் இங்கே என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நைஸாக நகர்த்துங்க. நகர்த்திங்கன்னா கலர் மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஃபேட் ஆகி போச்சு பாருங்கள். ஸோ உங்கள் விருப்பப்படி கஸ்டம் கலர்னால் என்ன, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த நினச்ச கலரை நீங்கள் இப்போ வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்தாங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் கலர் மேட்சிங் போனால் இந்த மாதிரி கொண்டு போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் கலருங்கிறது உங்களுக்கு பிரித்த இதில் நம்பரை மாற்றினாலே போகிறோம். உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் அந்த நம்பரை மாற்றி நீங்கள் வந்து கடையில் போய் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இந்த நம்பர் நோட் பண்ணிங்க. அங்கே போய் நீங்கள் வேர்டில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கலர் தான் வேணும்ட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நம்பர் பேப்பரில் எழுதிட்டு போடுங்க. கலரை கொண்டு போக முடியாது இல்லையா? ரெட்டு 248, க்ரீன் 115, ப்ளூ 70. இந்த கலர் தான் சார் வரும் கம்ப்யூட்டரில். இதுதான் சார் கம்ப்யூட்டர் டிசைன், கம்ப்யூட்டர் கலருங்கிறது. ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்னா முள்ளை நகர்த்துங்க. நகருது பாருங்கள், இந்த இடத்துல நகருது பாருங்கள், முள் நகருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கஸ்டம் கலருங்கிறது. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த கலரில் வந்துடும் சார் இது. ஸோ விருப்பப்படி நீங்கள் எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர ஒரு லெட்டர் அடிக்கும்போது சில இடத்த ஹைலைட் பண்ணி காமிக்கணும். மோஸ்ட் அர்ஜென்ட்டு அப்படிம்போம். அதுமாதிரி இப்போது ஹைலைட் பண்ணணுன்னால் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் ஹைலைட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது மாறுது பாருங்கள், கர்சர் மாறிடுதா, இதை அப்படியே இழுங்க. இந்த ஸ்பெல்லிங் இப்படி தெரியணுமா, இப்போ பாருங்கள் பச்சை கலரில் மாறிடுது. ஸோ இந்த இடத்துல இழுக்கணுமா, இது பாருங்கள் இப்போ மாறிடுது. இப்போ ஹைலைட்டுன்னு பேர். ஒரு இடத்துல எந்தையாவது ஒரு முக்கியமான இடத்த லெட்டரில் காமிக்கணுன்னா நீ காமிக்கலாம். அதே மாதிரி இந்த பச்சை கலர்னு இல்லை, எல்லா கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் பாருங்கள். ஸோ புக்கை பொறுத்த வரையிலும் நீங்கள் என்னெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் லெட்டர் அடிக்கிறீங்க, முக்கியமாக கண்ணுக்கு படணும் அப்படிங்கிற இடத்தெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸு. இதுலேயும் நிறையா கலர் இருக்குது. என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்பர் லிங்க்குங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காக தான். நிறையா நடுவில் அடிச்சிருக்கோம், NATURன்னு அடிக்கிறீங்க. அந்த நேச்சர்னால் ஒரு இயற்கை காட்சி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஹைப்பர் லிங்க் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் அடிங்க. கிளிக் அடித்த உடனே பிக்சர் செலக்ட் பண்ணணும். மை பிக்சர்ஸ் டபுள் கிளிக் பண்ணுங்கள்.